கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி அருமையான ஒரு மாதத்துக்குள்ள நம்ம காலை எடுத்து வைக்கிறோம். இந்த 3 மாதங்கள், கடந்த 3 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை கிருபையாய் வழி நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனையும் பலனையும் கொடுத்து நம்ம நல்லா இருக்கும்படி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். ஒரு அழகான ஒரு புதிய புதன்கிழமையில கர்த்தர் இந்த நாளில் கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சகரியா 9:12, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம், இந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கு. 10 மடங்கு ஆசீர்வாதம், இன்னும் 1000 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், அப்படியெல்லாம் கூட இருக்கு. இதுல ரெட்டிப்பான ஆசீர்வாதம், என்னோட வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. என்னோட 2 பிள்ளைங்களையுமே நான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், 2 பரிவாரங்கள் சொல்லிக்குவேன். ஏன்னு சொன்னா, வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சேன். கர்த்தர் கிருபையில எனக்கு 2 பரிவாரங்கள் யாக்கோபுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்து என்னோட பிள்ளைங்களும் ஊழியம் செய்ய அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எங்களை முன் குறிச்சிருக்கிறாரு. அதுதான் உண்மை. எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பிள்ளைங்கள்ல நான் ஒருத்தி தான் ஃபுல் டைம் ஊழியத்தில் இருக்கேன். அது எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. உலகத்தில் எவ்வளவுதான் நீங்கள் பெரிய உச்சத்தில் இருந்தால் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது தான் முதன்மை. அது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, அவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அது தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எதுலெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா, பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே ஒரு கார் தான் இருந்தது. இன்னைக்கு 2 கார் கொடுத்துருக்காரு. 2 கார் எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஒரு காரு வெளியூர்லாம் போகிற மாதிரி உள்ள ஒரு பெரிய கார், நிறைய ஜாமான்கள் கொண்டு போகிற அளவுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. 2வது கார் எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணனால வலது காலை தான் நான் யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் கார். ஆக 2 காருமே ஃபாரின் கார்ஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று டொயோட்டா, ஒன்று ரெனோ, ஒன்று ஜாப்பனீஸ் காரு, ஒன்று ஃப்ரெஞ்சு காரு. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். அதே போல எங்களுக்கு ஒரு வீடு தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அடுத்த ஒரு வீடு கொடுத்தாரு. 2004 2வது வீடை கட்டிட்டோம். முதலாவது 1997 முதலாவது ஒரு வீடு கட்டணும். 2வதாக ஒரு வீடு எதிர்த்தாப்புலேயே நிலம் கிடைச்சதுன்னு வாங்கி கட்டியிருக்கோம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த வீட்டை தான் நாங்கள் மகிமையின் ஆலயம் சொல்லிட்டு கர்த்தருக்குன்னு கொடுத்துருக்கோம். ஒரு வசனம் நான் வாசித்தேன். கர்த்தருக்காக எதையாச்சும் கொடு, உன்னோட கணவனை கொடு, உன்னோட மனைவியை கொடு, உன் பிள்ளைங்களை கொடு, உன் வீட்டை கொடு, எதையாச்சும் அவருக்கு கொடு. அப்ப இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சுதான் அந்த ஒரு வீட்டை வேற எதுவுமே வைக்காம, எந்த வாடகைக்கும் விடாம ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அது நிமித்தம் பாருங்க, வெள்ளூர்ல ஒருத்தவங்க எனக்கு ஊழியம் நல்லா செய்றீங்க, இந்தாங்க இந்த நிலத்தை ஃப்ரீயா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுல அந்த ஃபவுண்டேஷன் வரி போட்டு வச்சிருக்கிறோம். இனி அடுத்து அதற்கான காரியங்கள் நடந்து ஒரு சர்ச் ஆரம்பிப்போம். காரியப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இடங்களும் நிலங்களும் வாங்கி கர்த்தருக்குன்னு நம்ம ஒரு சின்ன இடத்த நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை விரிவு பண்ணி பாருங்களேன். ஒரு வீட்டை கொடுத்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சோம். கர்த்தர் 2 இடத்த கொடுத்து 2 ஊழியங்களை ஆரம்பிக்க வச்சிருக்காரு. ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 வேலைக்காரிங்க நமக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே யோசிச்சு பார்த்தோம்னா 2 ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. எதுலேயுமே குறைபாடு இல்லை, எதுலேயுமே ஒரு குறைவு இருக்கு, இந்த பிரச்சனை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் நிறைவான இயேசு எல்லா குறைகளையும் நீக்கி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு ஏற்றபடி, அவர் சித்தத்தின்படி நம்ம ஒவ்வொரு முறையும் எதுனாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்வோமானால் நமக்கு கேட்காமலே அவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நன்றி உள்ளவளா இருக்கிறேன் சொன்னா, நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
நல்ல ஒரு வேலையை கொடுத்தாரு, உத்தியோகத்தை கொடுத்தார், நல்ல படிப்பை கொடுத்தாரு. அந்த வேலையிலே தொடர்ச்சியாக 30 வருஷம் வேலை பார்க்க கிருபை செய்தார். இன்னைக்கு நான் ஒரு பென்ஷனராக இருக்கேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். என்னோட 2 பிள்ளைங்களும் ஊழியம் செய்யணும்னு சொல்லி முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. மூத்த பிள்ளை ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 2வது பிள்ளையும் என்னோட சேர்ந்து பண்ணுறாங்க. இனி தனிப்பட்ட விதத்துலையும் பண்ணுவாங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாக என்னோட கணவர் ஏற்கனவே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் ஊழியங்களுக்காக வெளியூர் வெளிநாடு என்று சொல்லி அநேக இடங்களுக்கு போய் வர கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கூட பங்களாதேஷ்ல இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. இந்த நாட்டுக்கு நாங்கள் போனதில்லை. இந்த நாட்டில் இருந்து இருக்கிற ஒரு இஸ்லாம் குடும்பத்தினர் இயேசு மேலே பிரியம் வைத்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது நிமித்தம் அவங்க இப்போ இன்விடேஷன் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அந்த குழந்தை கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய இடங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாம் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. கடைசியில் அவங்க இந்தியாவுக்கு போகலான்னு சொல்லி வரும்பொழுது வழியில் ஒரு ட்ரெயினில் என் கணவரை மீட் பண்ணியிருக்காங்க. என் கணவர் சொல்லியிருக்காரு, என் மனைவி நல்லா ஜெபிப்பா, அவகிட்ட சொல்லி ஜெபிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கும் கொஞ்சம் ஆண்டவர் மேலே பற்றுதல் இருக்குது. அவர் உடனே சரி சொல்லுங்க, அப்படியானு ஜெபத்தினாலாவது என்னோட மனைவிக்கு குழந்தைங்க கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாங்க, ப்ரேயரும் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 2 குழந்தைங்க பிறக்க போகுது. அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாளில் குழந்தை பிறந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்த செய்தியில் எனக்கு கால் வீக்கமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது, கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா இதான் பிரைமி, இதுதான் ஃபர்ஸ்ட் சைல்டு அவங்களுக்கு, அதே 2 குழந்தைங்க. ஸோ அது எப்படி அந்த குழந்தைய பெற்றெடுக்க போகிறாங்களோ தெரியல. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்றே தருவேன், ரெட்டிப்பா தருவேன்னு. அவங்க ஒரு குழந்தைக்காக அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு 2 குழந்தைங்கள் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, இந்த நாளில் ரெட்டிப்பா கிடைக்கும். இந்த மாதம் முழுதா எல்லாம் 2 கிடைக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நினைத்தது தடைப்படாது, சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் நீர். ஆண்டவரே, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுங்க ராஜா. யார் யார் விசுவாசிச்சு எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க ஆண்டவரே. அவங்க விசுவாசிச்சா போகிறோம், பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, அது இன்றே கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இது ஒரு வாக்குத்தத்த வசனமாக சொல்லி நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ இந்த நாளிலே தானே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தர் செய்யுங்க. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆண்டவரே, இந்த நாட்களில் செய்யுங்கப்பா. அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த நாட்களில் நடக்கட்டும். அப்போஸ்தலர்கள் டைம்ல எப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்தது, அது போல இந்த நாட்களில் நடக்கட்டும் ராஜா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏப்ரல் ஃபுல்லா சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, வெற்றியோடு இருங்க, ஆரோக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.